أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவருடைய உதவியால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய கடமையான நோன்பை 15வது நோன்பை நோக்க நிலையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த நோன்பு நோக்குவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்ற நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்துகளை ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையிலே தந்தருள்வாராக. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம் என்கின்ற பேரின்ப பாக்கியத்தை அடைவதற்காக அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ரமலான் மாதத்திலே பஜர் நேரத்திலே சோனப்பாதை என்ற தலைப்பிற்கு ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சொர்க்கவாசிகளுடைய ஜோடிகள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண் ஜோடி, பெண்ணுக்கு ஆண் ஜோடி. உலகத்தில் எவ்வாறு ஜோடிகளாக வாழ்கிறார்களோ, கணவன் மனைவியாக ஆண் பெண் என்ற உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இதே போன்று சொர்க்கத்திலையும் அந்த உறவுகள் இருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரையில மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம், அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களில் எல்லாம் சிறந்த ஒரு பொருள் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அத்துன்யா மத்தாஉன் வ கைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்கிறார்கள். இந்த துன்யா இருக்கிறது, இது ஒட்டுமொத்த துன்யாவும் அல்லாஹ் தஆலா மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறான். அனுபவிக்கும், எல்லாமே அனுபவிக்கிறது தான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை. ஹலாலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி எல்லாத்தையும் அனுமதிக்கிறான். உண்ணுவது, குடிப்பது, பருகுவது, அணிவது, இப்படி எல்லா வாக்கியங்களையுமே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஹலாலாக்கி ஆகுவாக்கி ஆகி கொடுத்திருக்கிறான். இப்படி ஆகுவாக்கி கொடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் சிறந்தது. கைரு மத்தாய் துன்யா, இந்த துன்யாவோட அனுபவிக்கக்கூடிய பொருள்களை சிறந்த ஒரு பொருள் எது என்றால் அது அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான பெண்மணி, ஒரு நல்ல பெண்மணி. அதான் கணவன் மனைவி, நல்ல மனைவி என்று சொல்றார். அப்ப கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். உலக அபிவிருத்தி, மனித அபிவிருத்தி அதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. இங்க கணவன் மனைவி மீது உள்ள அந்த உறவு இருக்கக்கூடிய அந்த திருமண உறவு இருக்கிறதே, இந்த உறவு வாயிலாக அல்லாஹ் அவர்களுக்கு இடையில பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். பாசம், நேசம், அன்பு, இரக்கம், பணிவு, இப்படி எல்லா விதமான குணாதிசயங்களும் அந்த இருவருக்கு இடையிலே காணப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லிதஸ்குனு இலைஹா வ ஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறீர்கள் என்று சொன்னால், அது ஒரு கணவனை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று சொன்னால், எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அந்த ஜோடியினை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும். கணவன் மனைவியிடத்திலே நிம்மதி பெற வேண்டும்.
மனைவி கணவனிடத்திலே நிம்மதி பெற வேண்டும். இங்கிருந்து அங்கு நிம்மதி, இங்கே நிம்மதி. உலக வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் களைவதற்கு ஒரு வடிகாலாக அல்லாஹ் மனைவியை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். உஜான பயணத்தின் மவத்தத்தின் வராமா உங்களுக்கு இருவருக்கும் இடையிலையும் அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி ஏற்படுத்திக்கூடிய இந்த பாச நேசம் இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே மிகப்பெரிய அத்தாட்சியாளர்கள். அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அதில் ஆயிரம் அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த உறவுல இந்த ஜோடிகள் ஒருத்தத்தை சேர்ந்து வாழ்வது என்ன அல்லாஹ் சொல்கிறார். உலகத்துல பார்க்கணும். உலகத்துல இப்படி இருக்கும் பொழுது மறுமையிலே நிலை எப்படி இருக்கும்? சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு தர வேண்டும். கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள், உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மறுமையிலும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும். உலகத்தில் எவ்வாறு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்தார்களோ இந்த அன்பு அங்கு வரை நீடிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு உலகத்திலே வாழ வேண்டும். கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். உலகத்தில் எவ்வளவு பாசத்தை கொட்டுறோம், அன்பை கொட்டுறோம், எல்லா விதமான பாசம் கொட்டப்படக்கூடிய இடம் மனைவியாகத்தான் இருக்கிறார். மனைவி தன்னுடைய பாசத்தை கொட்டக்கூடிய இடம் கணவனாகத்தான் இருக்கிறார். அவங்களுக்கு மேல பாசத்தை வரைக்கும் கொட்ட முடியாது. அப்ப இந்த உறவு மறுமையில வாழ வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுவார்கள். நம்ம கடையோடு கணவனோடு வாழணும், மனைவியோடு வாழணும் என்று ஆசை. இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பித்த பொழுது சில இடங்களில் இந்த உறவை பற்றி, இந்த ஜோடிகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பஷிர் الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. இந்த சொல்றாங்க. உண்பது, குடிப்பது, பல வர்க்கங்கள், மற்ற உணவு பதார்த்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது. அது தின்னு முடிஞ்சிட்டா வயல் நல்ல நிறந்துட்டு நல்ல ஊட்ட திரகாசம் இடத்துல என்ன தேவைப்படும்? மனைவி தான் தேவைப்படும். அதான் ஜோடி தான் தேவைப்படுது. இயல்பு, மனித இயல்பு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்து அடுத்து சொல்றான். பரிசுத்தமான ஜோடிகள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பரிசுத்தமான ஜோடிகள் சொல்றான். உலகத்தை மனிதனை பார்த்து பரிசுத்தம் இந்த உலகத்தை சொல்லல. காரணம் என்ன? உலகத்துல மனிதன் பரிசுத்த நாட்டம் பிடித்த மனிதன் அவன் எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும், அவன் பல்ல எவ்வளவு கூடுன பிரஷ் போட்டு கூடுன பேஸ்ட் போட்டு தேய்ச்சாலும் ஒரு நாள் அதை தூக்கிட்டு எதிர்த்து பிடிச்சா நாட்டம் எடுக்காது. இதெல்லாம் நம் வயிற்றுல இருப்பது பூரா நாட்டம். மனிதன் அதை புரிய வேண்டும். அவன் திங்கிறான், திங்கும் போது மரமா சாப்பிடுறான், பிரியாணி சாப்பிடுறான், அதை சாப்பிடுறான், இதை சாப்பிடுறான், எல்லாத்தையும் சாப்பிடுறான். தொண்டை கீழே போயிட்டா நாட்டம், தொண்டை வெளியில இருந்து அதை அவன் இருப்பானா? நாட்டம் பிடித்த மனிதன். மனிதன் இதை புரிய வேண்டும். உலகத்தை தூக்கி தலையில கொண்டாடி தெரியா. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவுதான் உலகத்துல ஜோடி அவருடைய மனைவி இந்த அல்லாஹ் தஆலா பாராட்டி அவங்களுக்குள்ள உறவு நேசத்தை சொன்னாலும் இந்த மனைவிக்காலே அவளும் நாட்டம் பிடித்தவள்தான். அவர் தூய்மையான சுத்தவாளி என்று சொல்ல முடியாது. அப்படின்னா உடல் ரீதியாக பொறுத்தவரையில அவள் எவ்வளவுதான் பார்ப்பதற்கு பேரழகியாக இருந்தாலும், கண்ணை கவரக்கூடிய கலரை உள்ள நிறவுள்ள பெண்ணாக இருந்தாலும், அவருடைய மூக்கு அப்படி இருக்கு, கண் அப்படி இருக்கு, ட்ரெஸ் என்னத்தை போட்டாலும் ஒரு நாளைக்கு குளிக்காக இருந்தா நாட்டை எடுக்காது. இதுதான் இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். உலகத்தில் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய இந்த நிலை, மனிதனுக்கு இந்த நிலை மறுமையில நிச்சயமா கிடையாது. ஏன் தலைகளை மாற்றம்? இவர்களிடத்துல எந்த நாட்டமும் இருக்காது, எந்த வாழையும் இருக்காது, எந்த வகையான கழிவு உலகத்தில் இருக்காது. எல்லாம் தூய்மையான அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். தூய்மையானவர்கள், பரிசுத்தமான பெண்கள், பரிசுத்தமான ஆண்கள். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அஸ்வாஜ் என்று சொல்லுகிறார். அஸ்வாஜ் மனைவி என்று சொல்லவில்லை, கணவன் என்று சொல்லவில்லை. ஜோடிகள். ஜோடிகள். இதுல ரெண்டுக்கும் எடுக்கலாம், கணவனையும் எடுக்கலாம், மனைவி எடுக்கலாம்.
அங்கே ஜோடி ஜோடியாக அவர்கள் வாழ்வார்கள் மறுமையில. உலகத்திலே எப்படி ஜோடியாக இருந்தார்களோ அதே மாதிரி மறுமையிலும் ஜோடி. ஆணுக்கு பெண் ஜோடி, பெண்ணுக்கு ஆண் ஜோடி, இதுதான் உறவு. ரெண்டு பேரும் இருக்க வேண்டும். அந்த மர்ம உலகத்துல அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறதா வாழ்க்கை. எல்லாம் ராஜா இன்னைக்கு உலகத்துல பாக்குறான். மனிதன் எவ்வளவுதான் செல்வம், செல்வாக்கு, எவ்வளவு சொத்து, சுகம், வேட்கை, பணம், அது இது எல்லாம் அவன் சேர்த்து 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 உழைக்கிறான். அவன் கடைசியில அவனுடைய எதிர்பார்ப்பு அவன் எதுக்குன்னா இந்த சித்தின்பம், இந்த பெண் என்கக்கூடிய சித்தின்பத்தை அனுபவிப்பதற்கு தான் எல்லாம் செய்யலாம். அந்த பெண் என்ற வலையில் ஒரு சிக்கி விடுகிறான் மனிதன். எவ்வளவு பெரிய சொத்தை அதில் இழந்திருக்கிறான். பார்க்கிறான், அதற்காக வேண்டி அலைகிறான். பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரை தியாகம் என்றால் உயிரை கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, நம்மெல்லாமும் நடக்கிறது. எல்லாமே எல்லாம் இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, அவனுடைய மன ஆசை, மனவீச்சை, அந்த மனவீச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனுடைய எல்லா விதமான முயற்சிகளும் நீங்க கடைசி கட்டம் அதுதான். கடைசி இன்பம் உலகத்துல அடிக்க அதுதானா கடைசி இன்பம் அதுதான். பணத்தை வச்சு இன்பம், நோட்டை வச்சுட்டு இன்பம் கிடைக்காது. நோட்டை வச்சா பணம் இருந்தா அதிக தங்க இருந்தா இன்பம் கிடைக்காது. கட்டி கட்டியா தங்க அடிக்கிறதுனா இன்பம் கிடைக்குமா? பார்த்து பார்த்து அவருக்கு இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. உடல் ரீதியான அந்த இன்பத்தை, உடல் ரீதியான அந்த இன்பத்தை தீர்ப்பதற்கு உண்டான வடிகால் எது? அதுதான் மனைவி, அதுதான் ஜோடி. அந்த ஜோடி ஜோடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நிலை யாரெல்லாம் அந்த ஜோடியை இவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வரவேற்புக்கு உட்பட்ட அந்த ஜோடியை வாழ்கிறார்களோ அதே ஜோடிகள் நாளை மறுமையின் ஜோடியாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தான் சொன்னா, அவர்களும் அவர்களுடைய மனைவிகளும் அவருடைய சந்ததிகளும் அவருடைய குடும்பத்தார்களும் வாசனங்கள் ஆபாய் வாஜ்வாஜ் துர்ரியாத்தி வல் மலாயிகத்தி யதுகுலுன அலைஹிம் குல்லி பாப். அவர்கள் அவருடைய ஜோடிகள் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் குடும்பத்தோடு என்ன செய்வார்கள்? சொர்க்கத்துக்கு அவர்கள் பிரவேசிங்கள், வாங்கோ வாங்கோ சொல்லி அங்க மலாயிகத்துகள் அவரை வரவேற்பார்கள். குடும்பத்தோட வரவேற்பு. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? கண்ட குடும்பம்னா அவருடைய வாழ்றாங்கல்ல, அப்பா ஒரு பக்கம் போவான், மகன் ஒரு பக்கம் திசை போவான், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், இப்படி எல்லாம் குடும்பம் சிதறி அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் பற்றிய ஈமா இல்லை, கண்மூடித்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. குடும்பமே சிதறி வாழ்கிறது இன்னைக்கு பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஒன்றாக போக முடியும்? கணவன் மனைவிக்கு விரோதி, மனைவி கணவனுக்கு விரோதி, பாப்பா மகனுக்கு விரோதி, மாமா பாப்பாக்கு விரோதி. உலகத்துல அந்த வெறுப்பு உணர்வோடு உலகத்துல அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தோடு சொர்க்கத்துல பிரவேசிக்க முடியாது. யாருதான் குடும்பத்தோடு சொர்க்கத்துல நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள்? எல்லோரும் ஆசைப்பட மாட்டார்கள். நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா நம்ம அன்போடு உலகத்துல சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாரும் ஒரு பார்த்து அதுதான் இன்பம், அதுதான் பேரும். அது மறுமையிலே அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காங்க. இங்க அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அம்மா ஜோடி என்று சொல்லுகிறானே தவிர கணவனை பற்றி தனியாக சொல்லுகின்ற பொழுது, ஆண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய லட்சணங்கள் குறிப்பிடப்படவில்லை. லட்சணம்னா என்ன? குணாதிசயங்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகுகள், அவர்களுடைய தோரணைகள், இதெல்லாம் ஆண் இப்படி இருப்பான், ஆண் அழகன், அவருடைய கண் அப்படி இருக்கும், அவருடைய மூக்கு அப்படி இருக்கும், அவருடைய உடம்படி கொஞ்சம் குரான் தெரிவிப்படல. அல்லாஹ் ஆணை பற்றி குறிப்பிடவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆணுக்கு ஜோடியாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கக்கூடிய பெண் இருக்கிறார்களா, பெண், அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகாக வர்ணித்து நம்முடைய உள்ளமெல்லாம் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அந்த பெண் ஜோடி எப்படியெல்லாம் இருப்பாள் என்பதை பற்றி குர்ஆன் அழகாக நமக்கு வர்ணித்து சொல்லுகிறது. பெண்ணை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வர்ணனைகள் என்ன, அவர்களுடைய எப்படி இருப்பாள், அவருடைய அழகு என்ன, அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய ஆடை என்ன, அவருடைய உடம்பு எப்படி பளபளத்திருக்கும் என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, ஆசை ஊட்டுகிறது. எனவே அதை பற்றி அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தெரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அந்த பேரின்ப வாக்கியமான அந்த சொர்க்கத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தார்களும் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் எல்லோரும் மகிழ்ச்சியாக அங்கே வாழ்வதற்கு உண்டான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாதையை நமக்கு காட்டி தந்தி அதிலே நிலைத்திருந்து அதிலே மறிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹ் தாவனா
لله رب العالمين والسلام عليكم